ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஃபோட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படின்னா பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ கட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைல் மெனு, ஸோ நியூ ஃபோல்டரு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிடுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே அடுத்தால ஓப்பன் பண்ணி ஸோ ஒரு கட் பண்ண ஃபோட்டோவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ எடிட் உள்ளே கொண்டு வர போகிறோம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ண ஃபோட்டோ எதில் வச்சுருப்போம், அதாவது நம்ம இதுக்கு இன்னொரு ஃபோட்டோ கட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நான் பிள்ளையார் ஃபோட்டோவை எடுக்கிறேன். ஸோ அந்த பிள்ளையார் ஃபோட்டோவுக்கு நம்ம எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு புது நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதில் இதை கொண்டு வாங்க. ஸோ கொண்டு வந்த பிறகு ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளையார் ஃபோட்டோவை கொஞ்சம் சுருக்குங்க. சுருக்கிட்டு ஸோ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். ஆனால் இந்த வீடியோவே எதுக்காண்டினா பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் நம்ம நெட்லேருந்து நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான பேக்ரவுண்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி போட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரியான நான் கொஞ்சோண்டு பேக்ரவுண்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வைக்க போகிறேன்னா கொஞ்சம் செட் ஆகிற மாதிரியான பேக்ரவுண்டில் தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ நான் இந்த பேக்ரவுண்டில் வைக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வரது தான். ஸோ நம்ம நியூ ஃபோல்டரில் அப்படியே வச்சுருவோம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூமை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இதை பேக்ரவுண்ட் சைஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக புல் தெரிகிற மாதிரி வைங்க, போதும். ஓகே தான். கண்ட்ரோல் பேக் கொடுங்க, வந்துடும். ஸோ பிள்ளையார் ஃபோட்டோ இப்போ செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்படி தான் பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் செட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாச்சும் எழுதணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது. ஏதாச்சும் டைப் பண்ணணும்னா விநாயகர் அப்படி ஏதாச்சும் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிடலாம். விநாயகர். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். லேயரில் விநாயகர் லேயரில் டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு கலர் இன்டென்சிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸ்ட்ரோக்கில் கலர் மாற்றுங்க. நல்லா பார்க்குறதுக்கு செட் ஆகிற மாதிரி கலரான அந்த மாதிரி கலராக கொடுங்க. சைஸை கொஞ்சம் கூட்டிடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணலாம். இதை நமக்கு தமிழ் ஃபாண்டில் இருந்தால் நம்ம விநாயகர் தமிழ் ஃபாண்டில் எழுதலாம். ஸோ அப்படி எங்களையா செட் பண்ணுற மாதிரி வைக்கிறலாம். ஸோ இப்படி செட் பண்ணலாம். இப்போ நமக்கு இன்னொரு பிள்ளையார் ஃபோட்டோ வேணுன்னா நம்ம ஆல்ட்டை கிளிக் பண்ணணும். ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ட்ராக் தான். ஸோ பிள்ளையார் ஃபோட்டோ வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பேக்கில் இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ பேக்கில் இருக்கிற மாதிரி வைங்க. ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, அப்போ தான் பேக்கில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பேக்கில் இருக்கிற மாதிரி தெரியும்னா அதே இந்த பிளாக் இருக்கிறத மறுபடியும் ஒரு ஆல்ட் எடுத்து ஸோ இன்னொன்று க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ பேக்கில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி செட் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபோட்டோஸை
கட் பண்ணுற ஃபோட்டோஸை வந்து இப்படி தான் பேக்ரவுண்ட் மூலமாக செட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை புதுசாக வந்துருந்தவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.